ஏற்கனவே நம்ம சேனல்ல 10த் + 2 குவாலிஃபிகேஷன வச்சுட்டு எப்படி கப்பல் வேலைக்கு சேரலாம்? என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் கப்பல்ல அப்படிங்கிறதையும், என்னென்ன வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். அதுலயும் ரொம்பவும் முக்கியமான ஒரு வெப்சைட் தான் ஏர்பான் ரெக்ரூட்மென்ட். இதோட ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா, கோவா, மும்பைல இருக்குது. நீங்க சவுத் இந்தியா தமிழ்நாட்டிலருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மும்பைல இருக்க ஆஃபீஸ தான் சூஸ் பண்ணி பண்ண முடியும். அது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட விசா ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு மும்பைல தான் வர சொல்லுவாங்க. அதுக்காக தான். இப்ப இந்த எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்கலாம். வெல்கம் டூ மாடர்ன் தமிழ். இந்த வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, உங்களோட ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கிற ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும், உங்களோட வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெங்கெல்லாம் வேலை பார்த்துருந்தீங்க அப்படிங்கிறத டேட் டூ மந்த் எல்லாத்தையும் ஒரு ப்ராப்பரா ரஃப் நோட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுட்டா, நீங்க வெளியில வந்துட்டு செக் பண்ணிட்டு திரும்ப உள்ள போ முடியாது. ஒன்ஸ் நீங்க வெளிய வந்துட்டீங்கன்னா, மொத்தமா எல்லா எல்லா டீட்டெயில்ஸும் எரேஸ் ஆயிரும். திரும்ப உள்ள போம்போது திரும்ப எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ குடுக்குற மாரி இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க அப்டேட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. உங்களோட பாஸ்போர்ட்டு, ஒரு அப்டேட்டட் ரெஸ்யூம், அதுக்கப்புறமா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஒயிட் பேக்கிரவுண்ட்ல இருக்கிற மாரி, அதுக்கப்புறமா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க அப்டேட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல்ல 10த் + 2 குவாலிஃபிகேஷன வச்சுட்டு எப்படி கப்பல் வேலைக்கு சேரலாம்? என்னென்ன வேலையெல்லாம் இருக்கும் கப்பல்ல அப்படிங்கிறதையும், என்னென்ன வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். அதுலயும் ரொம்பவும் முக்கியமான ஒரு வெப்சைட் தான் ஏர்பான் ரெக்ரூட்மென்ட். இதோட ஆஃபீஸரும் பார்த்தீங்கன்னா, கோவா, மும்பைல இருக்குது. நீங்க சவுத் இந்தியா தமிழ்நாட்டிலருந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா, மும்பைல இருக்க ஆஃபீஸ தான் சூஸ் பண்ணி பண்ண முடியும். அது எதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, உங்களோட விசா ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு மும்பைல தான் வர சொல்லுவாங்க. அதுக்காக தான். இப்ப இந்த வெப்சைட்ல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களோட ரெஸ்யூம் அப்லோட் பண்றது அப்படிங்கிறத பத்தியும், அதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்கலாம். airbornerecruitment.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் ஓப்பன் ஆகும். இங்கேருந்து தான் உங்களோட ரெஸ்யூமை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்டேட் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் டைரெக்டாக போயிட்டு அப்ளை பண்ண முடியாது. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூம் ஐடியை க்ரியேட் பண்ணணும். இதில் லாகின்ல உங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, ஃபோனு, வாட்ஸ்அப் நம்பரை தான் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களோட மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி மாதிரி சென்ட் பண்ணுவாங்க. அதை சென்ட் பண்ணதுக்கப்புறமா அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப இந்த இதுலேயே ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்குன்னு ஒரு தனியாக லாகின் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூமே ஐடியோட இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகி உள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸு எல்லாமே பயோடேட்டாவை இதில் தான் ஃபில் பண்ணணும். இதில் கொடுக்க போகிற பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள் பாஸ்போர்ட்டில் எப்படி உங்கள் நேமை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத தான் அதே மாதிரியே தான் இந்த இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் எல்லாமே பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் கொடுக்கணும். இதில் இருக்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே தான் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன வேலைக்கு, என்ன பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதாவது என்ன ரேங்க் அப்படிங்கிறத இந்த காலனில் கொடுக்கணும். அதுக்கப்புறமா என்ன ஆஃபீஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இந்த ஆஃபீஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவா, மும்பை இந்த 2 இடத்துல இருக்குது. மும்பைங்கிறது பெட்டரு. ஏன்னா உங்களுக்கு விசா எல்லாமே இன்டர்வியூ வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஎஸ் விசா, ஷங்கன் விசா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் அங்கே தான் வர சொல்லுவாங்க. அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, என்ன அட்ரஸில் நீங்கள் இப்போ தங்கியிருக்கீங்க, கரண்ட் அட்ரஸ், பெர்மனண்ட் அட்ரஸ் இது எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, பாஸ்போர்ட் நம்பர், பாஸ்போர்ட் எப்போ வாங்குனீங்க, அப்புறம் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது. சிடிசி தேவையில்லை. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சிடிசி நம்பர் கொடுக்கலாம். இல்லைன்னா பரவாயில்ல, அந்த காலனை எம்டியாக விட்டுறலாம். அப்புறமா எஜுகேஷனில் 10th முடிச்சிருக்கீங்களா, 12th முடிச்சிருக்கீங்களா, இல்லை டிகிரி, மாஸ்டர் அப்படிங்கிற என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத இந்த காலனில் ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் எந்த வருஷம் படித்து முடிச்சிங்க அப்படிங்கிறதையும் ஃபில் பண்ணணும். அப்புறமா ஸ்பெஷலைசேஷன், நீங்கள் பர்டிகுலராக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியா, இல்லை ஹோட்டலில் தவிர வேறு எதுலேயும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் இல்லை அதர்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக அது மென்ஷன் பண்ணணும்னா அங்கே கரண்ட்டில் டிக் பண்ணிக்கோங்க. இப்போ டேட் எப்போ ஜாயின் பண்ணீங்க அப்படிங்கிறதுலேருந்து கரண்ட்டையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா முன்னாடி என்னென்ன எல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்க, எவ்வளோ டைம் பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும், அடுத்தடுத்த காலனில் என்ன பொசிஷனில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.
இந்த சேலரி எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறத நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க உங்கள் சேலரி அப்படிங்கிறத. ஆனால் கண்டிப்பாக கப்பல் கம்பெனி நீங்கள் அப்ளை பண்ணுற பொசிஷனுக்கு என்ன எவ்வளோ சேலரி அவங்க ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சேலரியில் தான் உங்களுக்கு தருவாங்க. ஏன்னா ஏற்கனவே அப்ளை பண்ணியிருக்க எல்லாருக்குமே அதே சேலரி தான் தருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வேணால் உங்கள் சேலரியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அது ஒரு கம்பெனியை பொறுத்து மாறும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், ஒரு 3 மந்தில் ஜாயின் பண்ணலாம், இல்லை 6 மந்தில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை இதை மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா நான் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹவுஸ் கீப்பிங் டிபார்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பொசிஷன். நீங்கள் இந்த கேட்டகரிக்கு தான் 10th + 2 குவாலிஃபிகேஷன் வச்சுட்டு ஜாயின் பண்ணலாம். ஆனால் இதுக்கும் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். கப்பலுக்குள்ளேயே பல இண்டஸ்ட்ரி இருக்கும். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, ஸ்பா, டெக், இன்ஜின் அப்படின்னு. நீங்கள் அதில் எதுக்கு கீழே இந்த ஒர்க் வரும் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணிக்கணும். இந்த காலம்ல உங்களோட சாஃப்ட் காப்பியை அப்டேட்டட் ரெஸ்யூமாக இருக்கணும். அதை இதில் அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கிறது பெட்ரு. உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுவும் 500 கேபிக்கு கீழே இருக்கணும். அதையும் இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது ஆப்ஷனல் தான். இதில் உங்களோட ரெஸ்யூமை வேணால் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடைசியாக சேவ் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்யூம் ஐடி இருக்கும். கிரியேட் ஆகிருக்கும். அந்த ரெஸ்யூம் ஐடியை வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்கள அடுத்த அந்த ஏஜென்சிக்கு காண்டாக்ட் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் ஐடியை சொன்னால் தான் அவங்களுக்கும் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். உங்களுக்கு என்ன வேலை வேணும், எப்போ இன்டர்வியூ வரும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்க. இல்லை சில சமயங்கள் உங்களுக்கு மெயிலும் பண்ணுவாங்க. அவங்களோட அஃபிஷியல் பேஜில் அவங்க போஸ்ட் போடுவாங்க. இந்தந்த கேட்டகரிக்கு வேலைக்கு எடுக்கிறோம் அப்படின்ட்டு மந்த்லி போடுவாங்க. அப்போ கூட நீங்கள் அதை பார்த்துட்டு கூட அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்கள் ரெஸ்யூமேட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க.